ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தான் பூண்டு தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு தக்காளி ஊறுகாய் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சொல்லி எல்லா விதமான டிஃபனுக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட செஞ்சுட்டு அதுக்கும் சாப்பிடலாம். தயிர் சாப்பாட்டுக்கு, ரச சாப்பாட்டுக்கு, ஒரு பிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி ரொம்ப நயமாக கிடைக்குது, கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. வாங்க இன்னைக்கு நான் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடணுன்றதுக்காகவே இன்னைக்கு டைம் ஒதுக்கி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அடித்திக்கான கடாயை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இரும்பு இல்லை இண்டோலியம் கடாயை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் தான் வச்சிருக்கேன், ஆனால் திக்காக இருக்கும் அடி நல்லா, அதனால தான் இதை வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 150 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் அப்படின்னு வந்துட்டாலே இது நல்லெண்ணெயில் தானே செய்யணும், அப்போ தானே சூப்பராக இருக்கும். அதனால் 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மலை பூண்டாக பெரிய பெரிய பல்லாக வாங்கி ஒரு 3 முழு பூண்டுங்க, தோலை உரித்து நல்லா ஒரு 2 கை நிறைய இடித்து எடுத்திருக்கேன். ரொம்ப பல்லாக போடாமல் இடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மசியக்கூடாது, தூளாகவும் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், உரலில் இடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு எல்லாம் பொரிஞ்சிருச்சிங்களா, பொரிஞ்ச பிறகு இந்த பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு ரொம்ப நேரம் செவக்கெல்லாம் விடாதீங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வரும் இல்லையா, அந்த பதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 1.5 கிலோ தக்காளிங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பொடியாக கட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மிக்சியில் அரைச்சி ஊற்றிப்பாங்க, தக்காளியும் பூண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா குழைய அரைச்சி ஊற்றி செய்வாங்க. அதுவுமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுவுமே நான் போட்டிருக்கேன். என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் பொடியாக கட் பண்ணி தாங்க போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிட சொல்ல கொஞ்சம் லைட்டாக தக்காளி பூண்டுலாம் நம்ம வாயில் மாட்ட சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் தக்காளி மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா போட்டாச்சு. 1.5 ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் தக்காளி போட்டிருக்கேன். கண்டிப்பாக தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமாக வாங்கிக்கோங்க. காய் வாட்டத்தில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அந்த இப்போ பேக் சைடில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நறுக்குன்னு மாட்டோம். கண்டிப்பாக பேக் சைடில் இருக்க காம்பு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டி எடுத்தே ஆகணும். அது எடுத்தால் தான் நல்லதும் கூட உடம்புக்கு. அதுக்காகத்தான் எல்லாம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. தக்காளி விதையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல் வரும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பின்னாடி இருக்க காம்பு பகுதியை வெட்டி எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் கொட்டிட்டு கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரை பண்ணி ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சு நல்லா செவந்து வரணும், கடுகு வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே சரிங்க, இந்த வெந்தயமும் கடுகும் போட்டால் தான் அது நிவர்த்தியே ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த ஊறுகாயோட வாசனையும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, கசப்படுத்துக்கும் ஊறுகாய். நீங்கள் திட்டமாக நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி போடுறீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளின்ட்டு மாங்காய், லெமன் எந்த ஊறுகாவாக இருந்தாலும் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணேன். நான் சிம்மில் வச்சு தாங்க செய்யணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் சிம்மில் வச்சு செய்ய சொல்லவே பாருங்கள். ரொம்ப வேகலை, ஆனால் ஓரளவுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் தக்காளியில். அந்த பக்கம் மிக்சியில் போட்டு நான் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணேன். தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு தாங்க இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நடுவில் திறந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வர்றது நல்லது தான். என்னதான் நம்ம அடித்திக்கான கடாயை வச்சிருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது தானங்க. நான் ஒரு 20-25 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தக்காளி முக்காப்பாதான் வெந்த பிறகு தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, சக்தி தனி மிளகாய் தூள் சொல்லி கிடைக்கும். உங்களுக்கு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அது பார்த்தீங்கன்னாக்கா 3 ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கலருமே சேர்க்காம நேச்சுரலான கலர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த காஷ்மீரி மிளகாய் தூளில். அது வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கம்மியாக போட்டுட்டு கூட நீங்கள் தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நிறைய கொட்டிட்டீங்கன்னாக்கா அப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அட்ஜஸ்டே பண்ண முடியாது. அதனால் காரம் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இது மிளகாய் வெடுப்பு வராதுங்க. தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பச்சை மிளகாய் வெடுப்பு வரவே வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் விட்டாங்க. அதே போலவே விட்டுட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த மசாலா அதாவது மிளகாய் தூளும் தக்காளி பூண்டு எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுருண்டு நம்மளுக்கு அந்த நல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பிரிஞ்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வர சொல்ல தான் சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கலந்து பார்த்துட்டு சரி உப்பு காரம் பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணேன். பார்த்தாக்கா எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது. நான் கம்மியாக தானே போட்டேன் உப்பு. அதனால் உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் தான் அந்த வாசனையே வந்து நம்மளுக்கு நல்லா வெளியே எடுத்து கொடுக்கும்.
நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதாவது ஓரளவுக்கு நல்லா தொக்கு பதம் வந்த பிறகு உப்பு செக் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் உப்புன்னு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தூள் உப்பு தான் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டேன் இல்லைங்களா, இப்போ தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுடுங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் 20லேருந்து 25 நிமிஷம் ஒரு ½ கூட விடுங்க. ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சு கலந்து விடுங்க. கண்டிப்பாக பால் மாறாமல் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கண்டிப்பாக இது 1லேருந்து 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க அந்த தொக்கு செய்யறதுக்கு. நம்ம அவசரமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டே தெரியாது, ஒரு மாதிரி பிளைனா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ரொம்ப பிரிஞ்சு வரல, ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கற்கண்டு கூட போடுவாங்க, அது இன்னுமே நல்லா இருக்கும். நான் வந்து வெல்லம் தாங்க போட்டிருக்கேன். இப்போ வெல்லம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு கண்டிப்பாக வச்சிருப்பேன். ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்க போகிறோம், பாட்டிலில் போட்டு நம்ம 10 நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெந்தயம் கடுகு கண்டிப்பாக இது நல்லா மழைன்னு அரைச்சி அந்த தொக்கு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சொல்ல இதை கொட்டிக்கோங்க. நல்லா கொட்டிட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ராவான கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆற வச்சு காற்றே போகாத ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினீங்கனாக்கா வேணுன்றப்ப நம்ம அழகாக எடுத்து தாளிப்பு கரண்டியில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை எனக்கு பிடிக்குங்க, கருவேப்பிலை நிறைய சேர்க்குறது உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னாக்கா நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வெந்தயமும் கடுகும் மட்டும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல எண்ணெய் தாங்க செய்யணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே போல் மிளகாய் தூள் நான் சொன்ன மாதிரி இந்த மிளகாய் தூள்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் சாதா மிளகாய் தூள் போட்டிங்கனாக்கா நல்லாவே இருக்காது, சாதானாக்கா வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் நல்லா இருக்காது, அது தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு எனக்கு. இப்போ எனக்கு சூப்பரான பதம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தோசையோ இட்லியோ பூரியோ ஊற்றி வச்சு சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ஹாஸ்டலில் இருக்கவங்க பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் வெளியவே வச்சு சாப்பிடல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். பேச்சுலர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கெல்லாம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், தினமும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நீங்கள் கேட்ட மாதிரி சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.